கூட்டத்தின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் பிரதமர் நரேந்திர மோடி கைகுலுக்கிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தின் பொழுது முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் ஆந்திராவினுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆகியோருடன் பிரதமர் மோடி இடைவேளை நேரத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியுள்ளார். இன்று காலை 10:30 மணி முதல் 10:30 மணிக்கு தொடங்கிய நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் தற்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. பல்வேறு மாநில முதல்வர்கள் பங்கேற்றிருக்கும் இந்த நிகழ்வில் மாநிலங்கள் வாரிலான வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது, இந்திய அளவிலான ஒரு ஒருங்கிணைப்பு என்பது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்த பல்வேறு கருத்துக்களை மாநில முதல்வர்களும் மத்திய அரசினுடைய நிர்வாகிகளும் கலந்து ஆலோசித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தினுடைய தேநீர் இடைவேளையின் பொழுது பிரதமர் மோடி பல்வேறு மாநில முதல்வர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சற்று நேரம் பேசுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலினுடன் கைகுலுக்கி அவர் பேசி வரும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளன. ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆகிய 2 பேருக்குமே இன்று அந்த நிர்வாக குழுவினுடைய அதிகாரப்பூர்வ புகைப்படத்தில் முதல் வரிசையில் அவர்களுக்கான ஒரு இடம் என்பது ஒதுக்கப்பட்டு அந்த புகைப்படங்களும் வெளியாகியிருந்த நிலையில் தற்பொழுது இன்று காலை மரியாதை நிமித்தமாக சந்தித்த அந்த ஒரு காட்சிகளும் தற்பொழுது வெளியாகியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் பாரத் மண்டபத்தில் தனியாக தமிழ்நாடு முதல்வர் பிரதமரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களையும் வழங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று பிற்பகல் நடைபெற்ற அந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தின் பொழுது வரி பகிர்வு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை தமிழ்நாடு முதல்வர் வலியுறுத்தி இந்த கூட்டத்திலும் அவர் பேசியிருக்கும் நிலையில் பிரதமரை தனியாக சந்திக்கும் பொழுது நிலுவையில் இருக்கக்கூடிய கல்வி நிதி மற்றும் ஜல்ஜீவன் நிதி மற்றும் சென்னை மெட்ரோனுடைய 2ஆம் பாகத்திற்கான நிதி உள்ளிட்டவை தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை அவர் வலியுறுத்த உள்ளார். அது தொடர்பான ஒரு கோரிக்கை மனு ஒன்றையும் அவர் வழங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த கல்வி நிதி விவகாரத்தில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டக்கூடாது, ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை விதிக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி கடிதம் ஒன்றை முதல்வர் எழுதியிருந்த நிலையில் தற்பொழுது அந்த ஒரு கோரிக்கை குறித்தும் அவர் இந்த தனிப்பட்ட சந்திப்பின் பொழுது வலியுறுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு.